வணக்கம் நண்பர்களே. இந்து மத கதை சொல்லல் வழிகளில் தேவியர்கள், அப்சரஸ்கள், திவ்ய பெண்கள் பற்றிய பல்வேறு அழகிய விவரங்கள் காணப்படும். சில பெண்களின் அழகுக்காகவே பெரும் போர்கள் நிகழ்ந்தன. சிலரின் அழகு தேவர்களையே மயக்கியது. இப்பொழுது பார்ப்போம், அத்தகைய புராணங்களில் போற்றப்படும் 10 அழகிய பெண்கள் யார் என்று. அழகு, வீரம், தியாகம், தெய்வீகம் இவை அனைத்தும் ஒருங்கே கொண்டவர்கள். வீடியோவை தொடரும் முன் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை அழுத்தவும், கீழே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று கமெண்ட் பண்ண மறந்து விடாதீர்கள். 10வது இடத்தில் அகல்யா, பிரம்மாவின் கற்பனையில் உருவான தேவகன்னி. எப்போதும் 16 வயது அழகுடன் இருக்கும் வரம் பெற்றவள். அவளது அழகு தேவேந்திரனையே ஈர்த்தது. ரிஷிகளின் ஆசானான கௌதமரை மணந்தவள். இந்திரனால் வஞ்சிக்கப்பட்டு கௌதமரின் சாபத்தால் பாறை வடிவமானாள். ஆனால் அவரது தவம் வீண் போகவில்லை. தெய்வீக அவதாரமாக வரும் ஸ்ரீராமர் தன் பாதங்களால் அவளை தீண்டியதும் பாறை மீண்டும் அழகிய பெண் வடிவாய் மலர்ந்தது. பக்தி, பொறுமை, பாவ நிவாரணத்தின் ஆழமான எடுத்துக்காட்டு அகல்யா. 9வது இடத்தில் தமயந்தி, கந்தர்வ அல்லது விதர்ப்ப தேச இளவரசி. அற்புத அழகு கொண்டவள். அவளது அழகுக்கு அக்னி, வருணன் போன்ற தேவர்களே ஸ்வயம்வரம் செய்ய வந்தனர். ஆனால் தமயந்தி நிஷாத நாட்டின் அரசன் நளனை காதலித்து அவனையே திருமணம் செய்தாள். காதல், அழகு இவற்றுக்கு சிறந்த உதாரணம் தமயந்தி. 8வது இடத்தில் சத்யபாமா, ஸ்ரீ கிருஷ்ணரின் பிரியமான மனைவி. மிக அழகு மற்றும் யுத்தத்தில் திறமை பெற்றவள். பூமாதேவியின் அவதாரமாக கருதப்படுபவள். பாண்டவர்களை சந்திக்க போன போது திரௌபதி அவளை பார்த்து அனுபமா சுந்தரி, ஒப்பற்ற அழகி என்று வர்ணித்தாள். 7வது இடத்தில் ஊர்வசி, ஒரு அப்சரை. நாராயணர் தபசு செய்த போது இந்திரன் தன் தவத்தை கெடுக்க அப்சரஸ்களை அனுப்பினான். நாராயணர் தன் தொடையில் அடித்த போது மின்னலை போல ஊர்வசி தோன்றினாள். அவளது அழகு மற்ற அப்சரஸ்களை விட மிகுந்தது. இந்திரனே அவளை பார்த்து வெட்கப்பட்டு மன்னிப்பு கேட்டான். இவள் இந்திரனின் சபையில் முதன்மையான அப்சரையாக திகழ்ந்தாள். 6வது இடத்தில் ருக்மணி. ஸ்ரீமத் பாகவதத்தில் பெருமிதமான அழகுடன் வர்ணிக்கப்படும் தேவி. சாட்சாத் மகாலட்சுமியின் அவதாரம். அவள் ஸ்வயம்வரம் வந்தபோது அனைத்து அரசர்களும் அவளை பார்த்து மயங்கிவிட்டனர். ஸ்ரீகிருஷ்ணர் அவளது மனதை அறிந்து அவளை கரம் பற்றி அழைத்துச் சென்றார். அழகு, பக்தி, தெய்வீகம் இவற்றின் சங்கமம் ருக்மணி. 5வது இடத்தில் திரௌபதி. அழகு, வீரம், அடக்கம் இவை அனைத்தும் ஒருங்கே கொண்ட தேவி. யாக வேதியில் தோன்றியவள். மகாபாரத காவியத்தின் பல பக்கங்களை, ஏன் மகாபாரத போரையே தொடங்கி வைத்த ஒரு தெய்வீக பெண். பாண்டவர்கள் 5வருக்கும் சமமான அன்பு, நியாயத்தின் தீவாக திகழ்ந்தவள். அவள் கண்களில் வெண்கொன்றை மலர் போலும், முகத்தில் சந்தனத்தின் மணத்தோடும். அவளது அழகு காணும் தேவர்களையே மயக்கியது. அவர் வெறும் அழகுக்காக படைக்கப்பட்டவள் அல்ல, தானே ஒரு புரட்சி. வஸ்திர அபமானம் ஏற்பட்ட போது அவர் தனக்கே உரிய அவமானத்திற்காக கடவுளிடம் கைகூப்பினார். அவரது அழுகையால் சித்தரிக்கப்பட்டது அல்ல, தன்னம்பிக்கையால் உருவானது. அவரது கூக்குரலே குருக்ஷேத்திர யுத்தத்திற்கு காரணமாக மாறியது. நியாயத்திற்காக எதையும் செய்ய தயங்காதவள். ஒரே பெண்ணாக 5 அரசர்களின் பங்காளியாக இருந்தாலும் ஒவ்வொருவரிடமும் சமமான மரியாதையை நிலைநாட்டி வாழ்ந்தவள். தன் வாழ்வில் நிகழ்ந்த இழிவுகளுக்கு இடையே ஒருபோதும் தன்னை இழந்துவிடவில்லை. இதுதான் திரௌபதியின் தனிச்சிறப்பு. ஒரு பெண், ஒரு ராணி, ஒரு தெய்வீக சக்தி, தன் சொந்த பாணியில் சரித்திரத்தை மாற்றிய நாயகி. 4வது இடத்தில் மோகினி. தெய்வீக உலகத்தில் அழகின் உச்சமாக கருதப்படும் விஷ்ணுவின் பெண்மை ரூபம். சமுத்திர மதனத்தின் போது அமிர்தத்தை பெற தேவர்களும் அசுரர்களும் போராடி கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் எல்லாரையும் சமமாக சமாளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஸ்ரீ விஷ்ணு மோகினி என்ற அழகிய தேவியின் உருவம் எடுத்தார். அந்த உருவம் அழகுக்கு அழகு. அவளது நடை, பார்வை, சிரிப்பு அனைத்தும் அசுரர்களை முழுமையாக மயக்கின. அவர்களது கவனத்தை திசை திருப்பி தேவதைகளுக்கே அமிர்தத்தை வழங்கிவிட்டாள். மோகினியின் அழகு எவ்வளவு அபாரமானதெனில் சிவபெருமானே ஒரு முறை அவளை கண்டதும் அவளிடம் கட்டுப்பாடு இழந்ததாக சில புராணங்கள் கூறுகின்றன. இதிலிருந்து தெரிகிறது, மோகினியின் அழகு வெறும் கண்ணுக்கு புலப்படும் தோற்றம் அல்ல, அது ஒரே நேரத்தில் ஒரு மாயை, ஒரு தத்துவம், ஒரு ரகசியம்.
அவள் தேவதையா, மாயையா அல்லது இரண்டும் கலந்த தெய்வீக வடிவமா என்பது இன்னும் ஒரு புதிர். மோகினி அழகின் வடிவமே ஆனாலும் அதில் நன்மை செய்யும் ஒரு உயரிய நோக்கம் புதைந்திருக்கிறது. அதுவே மோகினி ரூபத்தின் தனிச்சிறப்பு. 3வது இடத்தில் சீதா மாதா, சிருஷ்டியின் சர்வசுந்தரி, கற்புக்கும் நற்குணங்களுக்கும் இலக்கணம். அழகில் எதையும் மீறிய தேவதை போலவும் கருணையில் பரமமானவளாகவும் விளங்கும் அவதார ஸ்திரீ. மிதிலை அரசர் ஜனகன் செய்த யாகத்தில் பூமி பிளந்து வந்த புனித பிள்ளை. அதனால்தான் அவள் பூமாதேவியின் மகள் என மதிக்கப்படுகிறாள். வால்மீகி ராமாயணத்தில் கூறப்படுவது போல் சீதையின் அழகு ராவணனையே மனதை இழக்க வைத்தது. சுப்பனகா, அவள் சாக்ஷாத் லட்சுமி தேவியின் உருவம் போல தெரிகிறாள் என்றார். ராமரின் துணையாக மட்டுமல்லாமல் துணிவும் தியாகமும் சத்திய நெறியும் முழுமையாக கொண்ட பெண்மையின் சின்னமாக சீதாதேவி உயர்ந்தாள். அசுரன் ராவணனால் கடத்தப்பட்ட போதும் தனது தூய்மை, தைரியம், இறை நம்பிக்கை இவைகளால் சக்தியின் திருவுருவமாய் நிலைத்தாள். அவளின் அழகு வெறும் உடல் அழகாக இல்லாமல் உள்ளத்தழகாகவும் மிளிர்ந்தது. ராமர் கூட அவளுக்கு இணையான பெண்மை இம்மூவுலகிலும் இல்லை என கூறியுள்ளார். அதனால்தான் சீதா மாதாவை அடியார்களின் ஆன்மீக தாயாகவும் அழகின் தேவதையாகவும் சத்தியத்தின் உருவமாகவும் போற்றுகிறோம். 2வது இடத்தில் மகாலட்சுமி, செல்வமும் வளமும் அளிக்கும் தேவி. செல்வம், வளம், மகிழ்ச்சி, பக்தி மற்றும் உயர்ந்த ஆன்மீகத்தின் தேவியாக அறியப்படுகிறாள். பிரபஞ்சத்தின் செல்வங்களை அளிக்கும் பணி இவளுடையது. அவளது கம்பீரமான வஸ்திரங்கள், அழகான குணங்கள், அனைத்திலும் தெய்வீக ஒளியுடன் பரவிய அழகான முகம், இவை அனைத்தும் அவளது அழகை சொல்கின்றன. திருவருட்பா அல்லது பக்தி மூலம் இவளை வழிபட்டால் வாழ்வில் செல்வம், ஆபத்துகள், கடினத்தை எதிர்கொள்வதற்கு துணையாக நிற்பதாக நம்பப்படுகிறது. மகாலட்சுமி தேவியின் அருளால் வாழ்வு ஆன்மீகமும் பொருளாதாரமும் சிறந்து விளங்கும். அவள் தவிர்க்க முடியாத செல்வமும் நலமும் அளிக்கும் தேவியும் ஆகிறாள். முதலிடத்தில் பார்வதி தேவி, மூவுலக அழகிய தேவி, கைலாயநாதனாகிய பரமசிவனின் சக்தி. இந்த உலகில் அழகும் கருணையும் சக்தியும் ஒன்றாக விளங்கும் தெய்வீக உருவம். இவர் இமவானின் மகளாகவும் உமையாகவும் கௌரியாகவும் அன்னபூரணியாகவும் அழைக்கப்படுகிறார். பார்வதி தேவி தன் தவ சக்தியால் சிவபெருமானை கவர்ந்து தன்னை மணந்து கொண்டார். இது அழகும் ஆழ்ந்த பக்தியும் வெற்றி பெறும் குறியீடாக புராணங்களில் கூறப்படுகிறது. இவரின் அழகில் அசுரர்கள் கூட ஈர்க்கப்பட்டனர். அந்தகன், ஜலந்தரன், ராவணன் வரை இவரை திருமணம் செய்ய முயற்சி செய்தார்கள். ஆனால் தேவி ஒருவரான சிவனையே தனது துணையாக தேர்ந்தெடுத்துக் கொண்டார். மூவுலகில் அவரது அழகுக்கு நிகராக யாரும் இல்லை. எனவேதான் பரமசிவனே தவமிருந்து வெளியே வந்து பார்வதியின் பாசத்துக்கு தலை வணங்கினார். பார்வதி தேவி அழகின் பரம்பொருள், கருணையின் வடிவம், சக்தியின் பிறப்பிடம். இவ்வாறு புராணங்களில் போற்றப்படும் இந்த 10 அழகிய தேவியர்களின் பெண்களின் கதைகளை அறிந்தோம். அவர்களின் அழகு வெறும் புறத்தோற்றம் அல்ல, அது சக்தி, தியாகம், வீரம், கருணை, பக்தியின் வெளிப்பாடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.